ப்ளவுஸோட முன் கழுத்து லூஸ் வராமல் தைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து ப்ளவுஸ் கிளாத்து, அதுக்கு மேலே லைனிங் கிளாத் எப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு தையல் இப்படி போட்டுக்கணும். ஒரு தையல் இப்படி போட்டு வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்குல்ல அதை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். அதை வந்து இப்படி நேராக போடணும். பீஸ் வந்து இப்படி நேராக வச்சு கிராஸாக இருக்கக்கூடாது. அந்த அடியில் இருக்கிற பீஸு அது வந்து நேராக இருக்கணும். இப்படி நேராக வச்சுட்டு உள்ள பீஸ் வந்து அடி பீஸ் வந்து நேராக இருக்கணும். நேராக வச்சுட்டு இது மாதிரி நம்ம திருப்பி அடிக்கிறதுக்கு தையல் போடுவோம்லாம் காலிக்கு, அது மாதிரி இப்படி தையல் போட்டுக்கணும். தையல் போட்டுட்டு அதை தையலை வெட்டிடக்கூடாது. தையலை வெட்டிடாமல் இப்படி ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி வெட்டி எடுத்துடுவோம். வெட்டி எடுத்துட்டோம்னா அப்புறம் திருப்ப நம்ம தச்சு துணி இப்படி இருக்கு பாருங்க, இருக்குதா? அதை என்ன பண்ணிக்கணும், ஒரு அரை இன்ச்சு கேப் விட்டு இப்படி வெட்டணும். வெட்டிட்டு அந்த கிளாத்தை மட்டும் கத்தரி சரியாக வெட்டணும். அந்த கிளாத்தை மட்டும் இப்படி கொஞ்சமாக இப்படி வெட்டி விட்டு திருப்பிற வசதியாக இருக்கும். வெட்டி விட்டு அடித்தோம்னா வெட்டி விட்டுட்டு அதை திருப்பணும். திருப்பிட்டு மேலே ஒரு தையல் பண்ணணும். இது மாதிரி தைச்சோம்னா ப்ளவுஸ் வந்து கழுத்து வந்து லூஸ் விடாது. லூஸ் இல்லாமல் நல்லா ஸ்டிச்சிங் இருக்கும். நல்ல திக்காகவும் திக்னஸாகவும் இருக்கும். இதில் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணி எடுத்து தைச்சோம் அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு 1/4 இன்ச்சு கேப் போட்டு தையல் இப்போ சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். சுற்றி தையல் போட்டு எடுத்தாச்சு. எடுத்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க அந்த ப்ளவுஸ் கிளாத்தை ரொம்ப வெட்டக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் இந்த துணி இருக்கிற மாதிரியே தான் வெட்டணும். ஏன்னா சில துணி வந்து பிரிஞ்சு வரும். அப்படி பிரிஞ்சு வந்துட்டுன்னா திரும்ப தைக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அளவு சின்னதாக வேறு. அதனால் இது மாதிரி கொஞ்சம் அப்படி துணி இருக்கா அது வந்து அப்படி பிரிஞ்சு வருது. என்ன இப்படி விட்டு வெட்டினோம்னா இப்படி பிரிஞ்சு நம்ம தைக்கிறதுக்கு இப்படி பிரிஞ்சு வந்தாலும் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். அதுக்காக தான் நல்லா பார்த்தீங்களா, திக்காக இருக்கும். அப்படியே திக்காக இருக்கும். இப்படி தைச்சிட்டோம்னா நம்ம துணி கொடுத்து தனியாக எம்மிங் பண்ணி லாஸ்ட்டில் அடிச்சு விடுவோம்ல, அது மாதிரி நல்லா